Hi friends, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஃபோட்டோஷாப் போக முன்னாடி ரொம்ப அட்வான்ஸ் யூசர்ஸ்க்கு இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படாது. ஆனால் ஃபஸ்ட் யூசர்ஸ் அந்த ஃபோட்டோஷாப்பை புதுசாக கற்றுக்கொள்கிறவங்களுக்கு நான் இப்போது சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் மெனுவில் போய் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ் வரும். ஸோ ஆல் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணணுன்னே ஸோ நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கிற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கிறோம். நம்ம என்னென்னலாம் மென்பொருட்கள் இங்கே நம்ம லோட் பண்ணியிருக்கிறோமோ ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோஷாப் 7 ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ஃபோட்டோஷாப் 7 கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோஷாப் 7 கிளிக் பண்ணோடனே ஃபோட்டோஷாப் 7 ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோஷாப் கற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஏன்னா இது ரொம்ப எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மென்பொருள் தான். நீங்கள் நினைக்கிற அளவில் இது பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டைல்ஸும் உங்களுடைய மனதிலிருந்து அழிக்க முடியாத வண்ணமாக மிக எளிமையான முறையில் செய்யக்கூடிய அளவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டிங் டூல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். மற்றவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் ஒர்க்குடைய நீட்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிற அளவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெனூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலில் போய் ஃபைல் மெனூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நியூ. புதுதாக நம்ம புதுதாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா ஸோ நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ஃபைல்ஸ் வரும். ஸோ ஒரு ஃபைலோட அளவு எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும், மோட் என்ன மோட். ஸோ இந்த நியூவில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். ஃபார் பிரிண்டிங், அதாவது இப்போ பிரிண்டிங் அச்சுத்துறையில் இருக்கிறவங்க இந்த ரெசல்யூஷன் கண்டிப்பாக 300 கொடுக்கணும். ஸோ அஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃபி இதில் ஃபோட்டோகிராஃப் சம்மந்தமான வேலைகள் செய்யும் பொழுது, அதாவது நம்ம லேபுக்கு அனுப்பும் பொழுது 200 dpi கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வெப் டிசைனிங் பண்ணும் பொழுது அவங்களுடைய டிபிஐ 72 இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்கள் மறந்துக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது மோடு பார்த்திங்கன்னா ஸோ ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் RGB மோட், தென் வெப்சைட் ஃபீல்டில் RGB மோட். எல்லா துறையிலையும் மேக்ஸிமம் RGB மோடு வரும். ஆனால் நீங்கள் பிரிண்டிங் அச்சுத்துறையில் வரும்பொழுது CMYK கலர், ஸோ 4 கலரில் அது பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த துறைக்கு நீங்கள் முதல் வேலை செய்கிறீங்களோ அந்த துறையை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி பேஸில் நான் உங்களுக்கு டிசைனிங்கை சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூவை ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல்ஸ் வருது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன். ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஃபைல்ஸை, அதாவது நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸை இல்லை ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஸோ ஓப்பனில் போய் நீங்கள் அந்த பார்த்தை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓப்பனுடைய இது. ஸோ அடுத்து ப்ரௌஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ப்ரௌஸ் மெனு நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் ஃபார் எக்ஸாம்பிள் மை பிக்சர்னு ஒரு ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் பிக்சர்ஸ்னு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில்ஸ் தெரியுது. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதோடைய வித் என்ன, ஹைட் என்ன, கலர் என்ன, ஸோ ரெசல்யூஷன், இதோடைய பேஸ் ஃபுல்லாகவே வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இப்படி டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் நீங்கள் ஓப்பன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன்னஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ PSD இங்கே நிறைய ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரலாக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற பொழுது ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டை PSD ஃபார்மேட்டுன்னு சொல்கிறோம். அஸ் வெல் அஸ் அதே மாதிரி JPGன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த JPG ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ லேயர் பேஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த லேயர் எல்லாத்தையும் ஒரே லேயராக மாற்றி
உங்களுக்கு ஒரே இமேஜாக கொண்டு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இபிஎஸ் ஆப்ஷன்ஸ், பிஎன்ஜி. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸோ ஓப்பன் அஸ்ன்னு உள்ள ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ரீசன். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 10 ஒர்க்ஸ் நீங்கள் 10 ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 7th ஓப்பன் பண்ணியிருக்கதை நான் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த இண்டு மார்க்கையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா க்ளோஸ் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் ஃபைலில் போய் க்ளோஸ், அதோடைய ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா Ctrl+W கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன்னா பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நான் பண்ணுறேன். இது எதுக்காக நான் ஆல்ட்ரு பண்ணேன்னா நான் இதை சேவ் பண்ணுறதுக்காக நான் சும்மா ஒரு ஆல்ட்ரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இப்போ கலர் மாற்றுறேன், கொஞ்சம் கலர் பிரைட்னஸ் கொடுத்துட்டேன். ஸோ கலர் பிரைட்னஸ் கொடுத்ததும் இதை சேவ். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸில் மேலே போய் சேவ் ஆயிடுது. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஸோ நியூ, புதுசாக ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6x4க்கு ஒரு நான் ஃபஸ்ட்டு பண்ண மெத்தட் வந்து ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிற ஒர்க்கில் நான் ஆல்ட்ரு பண்ணி சேவ் பண்ணியிருக்கிறது. இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன். நான் சும்மா ஒரு ஃபைல்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். சும்மா ஒரு ஒர்க் ஒன்று ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் சேவ். இப்போ உங்களுக்கு நேம் கேட்கும். ஸோ என்ன நேமில் உங்களுக்கு சேவ் பண்ணணும், மெயினாக எந்த ட்ரைவில் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஸோ என்ன ஃபைல் நேம், என்ன ஃபார்மெட். ஸோ ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்டையும் ஜேபெக் ஃபார்மெட்டுடைய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்டில் நான் என்னுடைய ஒரு நேம் போட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ்டு, அவ்வளோதான். நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி ஓப்பன் ஃபைலில் போய் ஸோ நான் டி டைரக்டரியில் நான் இதை சேவ் பண்ணியிருக்கிறேன் ஜான்னு. ஸோ இந்த ஜான் உள்ள ஃபைலில் ஸோ ஜான் உள்ள ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட், அதுக்கு முன்னாடி ரிவர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். நான் இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால ஏதாவது ஒரு தவறு இது நடந்துட்டுன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா இப்போ நமக்கு ஒரிஜினல் ஃபைல் ஃபஸ்ட்டே வேணும்னா ஃபைலில் போய் ரிவர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிவர்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்ம ஒரிஜினல் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த ரிவர்ட் ஆப்ஷனோட தன்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்போர்ட் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்கேனர் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ப்ளக் பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த இம்போர்ட் வழியாக தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆட்டோமேட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து வெப் ஃபோட்டோ கேலரி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு உள்ள ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி பேஜ் பண்ணுறது, ஸோ பிக்சர் பேக்கேஜ் இதில் ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப். இந்த பேஜ் செட்டப் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை பிரிண்ட் பண்ணோன்னா, ஸோ அந்த பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேஜ் செட்டப் பண்ணணும். ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் மார்ஜின் எவ்வளவு, ரைட் மார்ஜின் எவ்வளவு, ஸோ இதை வந்து இந்த பேஜ் செட்டப்பில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறத ப்ரீவியூ பண்ணி பார்க்குறதுக்காக உள்ள ஆப்ஷன் இது. ஸோ இது லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டிங் கமாண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் டூவில் போனீங்கன்னா அடோப் இமேஜ் ரெடி. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபோட்டோஷாப்லேருந்து இமேஜ் ரெடியை பொறுத்தவரையில் நமக்கு ரொம்ப அதிகமாக பயன்படாத டிசைனிங் துறையில். ஸோ அதனால் இங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக அடோப் இமேஜ் ரெடிக்கு போய்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் மெனூஸை நீங்கள் கூட ஒருக்கா பாருங்கள். ஏன்னா இந்த மெனூஸில் இந்த ஃபைல் மெனூஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதுக்கு ஒன்ஸ் மோர் நீங்கள் பாருங்கள். நம்ம அடுத்தது எடிட் ஆப்ஷனை பார்க்கலாம்.